13வது சங்கீதம் 5வது வசனம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வந்துவிட்டோம். நாட்கள் எவ்வளவு சீக்கிரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கிற போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் ஜனவரி மாதத்திலிருந்து நடந்த சம்பவங்களை இன்று வரை நினைத்து பார்க்கிற போது கர்த்தர் நம்மேல் கிருபையாய் இருந்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவன் மனிதர்களை உண்டாக்கின போது அவர்களை சுற்றி மரங்கள், செடிகள், கொடிகள் என்பன போன்றவைகள் இருக்க வேண்டுமென்றும் அவர்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டுமென்றும் அவர் விரும்பினார். நாம் கடந்து வந்த பாதைகளை நினைக்கிற போது நாம் இயற்கையோடு வாழ்ந்து வந்தோம் என்பது நம் நினைவிற்கு வருகிறது. பாதைகளின் இரு பக்கங்களிலும் நெற்பயிர்கள் விளைந்து இருந்ததை கண்டோம். இப்பொழுது அப்படி இல்லை. பாதைகளின் இரு பக்கங்களிலும் கடைகள் கட்டப்பட்டு இருக்கின்றதை காணலாம். வயல் நிலங்களெல்லாம் அழிக்கப்பட்டு பல மாடி கட்டிடங்களை பார்க்கிறோம். கடந்த காலங்களில் நல்ல உணவகங்கள் இருந்தன. இப்பொழுதோ உணவகங்களில் பல மாற்றங்கள் வந்துவிட்டன. பல வகை உணவுகளை காண்கிறோம். தேவனுக்கு நேரங்களை செலவிடுகிறது குறைந்துவிட்டதை காணலாம். குறிப்பாக ஆவிக்குரிய வழிகளில் செல்லுகிறதில் மனிதர்கள் சோர்ந்து விட்டதை காண்கிறோம். மனிதர்கள் நன்மைகளையும் தீமைகளையும் செய்கிறதையும் காண்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதம் 128 1ஆம் வசனத்தில் காணலாம். தீமையை விட்டு நன்மையை செய்கிறவர்களை கர்த்தருடைய கிருபை என்றென்றும் சூழ்ந்து கொள்ளும் என்பதை நாம் நன்கு அறிவோம். நன்மை செய்கிறவரின் உள்ளத்தில் சமாதானம் நிலைத்திருக்கும். அவர் என்றென்றும் உற்சாகத்துடன் காணப்படுவார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களை நன்மை செய்கிறவராயும் என்றென்றும் அவருடன் தொடர்பு கொள்ளுகிறவராயும் அவர் உங்களை மாற்றுவார். அவர் கடைசி வரை உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார். உங்களுக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர் உங்களோடு கடைசி வரை இருந்து உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வாராக.